Hi friends, welcome to our channel. இன்னைக்கு 30 days spoken English challengeல செகண்ட் டே. நம்ம டெய்லி லைஃப்ல ரொம்ப யூஸ் பண்ற ரெண்டு பவர்ஃபுல் வேர்ட்ஸ் தான் asked and should. இன்னைக்கு இந்த ரெண்டு வேர்ட்ஸை நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்க இங்கிலீஷ் லெவல் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போயிடும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ask, asked, asking இது மூணுத்தை பத்தி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். முதல்ல ஒரு ஸ்மால் கொஸ்டின். நிறைய லேர்னர்ஸ் இப்படி சொல்வாங்க, டீச்சர் told me a question. ஆனா இது கரெக்ட் இல்ல. கொஸ்டின் கேட்கும்போது யூஸ் பண்ண வேண்டிய வேர்ட் ஆஸ்க். ஓகேங்களா? ஆஸ்க்னா கேளு, கேட்கவும் அப்படின்றது வரும். எக்ஸாம்பிள்ஸ், ஐ ஆஸ்க் கொஸ்டின், she asks me, he asked my name. தமிழ்ல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அவள் என்னிடம் கேட்கிறாள், அவன் என் பெயரை கேட்டான். ஓகேங்களா? ஐ ஆஸ்க் எக்ஸாம்பிள்னா பிரசன்ட் டென்ஸ்ல ஐ ஆஸ்க்னு சொல்லணும். ஐ ஆஸ்க் மெனி கொஸ்டின்ஸ் இன் கிளாஸ். நான் கிளாஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கிறேன். ஷீ பக்கத்துல ஆஸ்க். உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்ல உங்களுக்கு பழைய வீடியோஸ் பாத்தீங்கன்னா தெரியும் எங்க வந்துட்டு எஸ் சேர்க்கணும் அப்படின்றது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஷீ ஆஸ்க்ஸ் மீ எவ்ரி டே. அவள் தினமும் என்னிடம் கேட்கிறாள். பாஸ்ட் டென்ஸ்லனா ஆஸ்க்டு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஸ்க், ஆஸ்க்டு. ஐ ஆஸ்க்ட் மை டீச்சர். நான் என் டீச்சர் கிட்ட கேட்டேன். ஐ ஆஸ்க்ட் ஃபார் ஹெல்ப். நான் உதவி கேட்டேன். ஆஸ்கோட பாஸ்ட் டென்ஸ் ஆஸ்க்ட். ஷீ ஆஸ்க்ட் மை ஃபோன் நம்பர். அவள் என் ஃபோன் நம்பரை கேட்டாள். The customer asked the price. கஸ்டமர் விலையை கேட்டார். ஓகேங்களா? இப்போ ஆஸ்க்னா கேளுன்றது ஏத்துட்டோம். ஆஸ்க்னா அதோட பாஸ்ட் டென்ஸ்னு புரிஞ்சுட்டோம். நெக்ஸ்ட் ஆஸ்க் ஃபார். ஆஸ்க் ஃபார்னா எதையோ கேட்பது. எக்ஸாம்பிள்ஸ், ஐ ஆஸ்க்ட் ஃபார் வாட்டர். நான் தண்ணி கேட்டேன். He asked for money. அவன் பணம் கேட்டான். She asked for permission. அவள் பெர்மிஷன் கேட்டாள். ஓகேங்களா? இந்த இடத்துக்கெல்லாம் எதையோ கேட்பது அங்க வந்துட்டு நீங்க ஆஸ்க் ஃபார் யூஸ் பண்ணணும். ஆஸ்க் அபவுட் இது எங்க யூஸ் பண்ணணும்னா ஒரு விஷயத்தை பற்றி கேட்பது. பர்டிகுலரா ஒரு விஷயத்தை பத்தி கேட்கும் போது யூஸ் பண்ணணும். ஐ ஆஸ்க்ட் அபவுட் த கோர்ஸ். நான் கோர்ஸை பத்தி கேட்டேன். She asked about my family. அவள் என் ஃபேமிலியை பத்தி கேட்டா. ஓகேங்களா? எதையோ கேட்பது ஆஸ்க் ஃபார். ஒரு விஷயத்தை பர்டிகுலரா கேட்கிறது ஆஸ்க் அபவுட். இப்போ நெக்ஸ்ட் ஆஸ்க் டு. ஒருவரிடம் ஏதாவது செய்ய சொல்லுதல். அங்க நீங்க ஆஸ்க் டு யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், மை பாஸ் ஆஸ்க்ட் மீ டு கம் early. என் பாஸ் என்ன சீக்கிரமா வர சொன்னார். My mother asked me to clean the room. என் அம்மா ரூமை கிளீன் செய்ய சொன்னாங்க. சோ ஒருவரிடம் செய்ய சொல்லி நீங்க சொல்லும் போது ஆஸ்க் டு அப்படின்னு போடணும். காமன் சென்டென்சஸ் ஒரு எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். டெய்லி யூஸ் சென்டென்சஸ். He asked me a question. அவன் என்னிடம் கேள்வி கேட்டான். She asked my address. அவள் என்னுடைய அட்ரஸை கேட்டான். I asked him for help. நான் அவனிடம் ஒரு உதவி கேட்டேன். The teacher asked us to write. The teacher எங்களை எழுத சொல்லி கேட்டார்கள். சோ ஓகே, தமிழ்ல நான் சொல்றேன், நீங்க இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணி என்கிட்ட சொல்லணும். நான் டாக்டர் கிட்ட கேட்டேன். I asked the doctor. அவள் என்னிடம் உதவி கேட்டாள். She asked me for help. பாஸ் என்னை ஆபீஸுக்கு வர சொன்னார். My boss asked me to come to the office. கரெக்டா சொல்லிருப்பீங்க நம்புறேன். ஓகே, இப்போ ஆஸ்கோட யூசேஜ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இனி should. இதுதான் நம்ம செகண்ட் மேஜிக் வேர்ட்.
இங்கிலீஷ்ல அட்வைஸ் கொடுக்க மோஸ்டா யூஸ் பண்ற வேர்டு ஷுட். ஷுட்டோட மீனிங் வேண்டும், செய்யலாம், செய்யணும். எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். யூ ஷுட் ஸ்டடி, நீ படிக்க வேண்டும். யூ ஷுட் ட்ரிங்க் வாட்டர், நீ தண்ணி குடிக்க வேண்டும். we should save money, நம்ம பணத்தை சேவ் பண்ண வேண்டும். இந்த வேண்டும் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க இன்சிஸ்ட் பண்ணும் போது அங்க ஷுட் யூஸ் பண்ணணும். இதோட ஃபார்முலா என்னன்னா சப்ஜெக்ட் பிளஸ் ஷுட் பிளஸ் verb. இதுதான் அதோட ஃபார்முலா. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அதுல ஐ ஷுட் லேர்ன் இங்கிலீஷ். ஐ சப்ஜெக்ட், ஷுட் நெக்ஸ்ட் verb வந்துருச்சு பாருங்க, லேர்ன் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஐ ஷுட் லேர்ன் இங்கிலீஷ். யூ ஷுட் பிராக்டிஸ் டெய்லி. ஷீ ஷுட் ஸ்லீப் ஏர்லி. இதுதான் அதோட ஃபார்முலா. இம்பார்ட்டன்ட் ரூல் வந்துட்டு ஷுட்டுக்கு அப்புறம் வேர்பு ஒரிஜினல் ஃபார்ம் தான் வரணும். பாஸ்ட் டென்ஸோ எதுவுமே வரக்கூடாது, பேஸ் ஃபார்ம் தான் வரணும். எக்ஸாம்பிள் யூ ஷுட் கோ. நிறைய பேர் யூ ஷுட் கோஸ், யூ ஷுட் வெண்ட் அந்த மாதிரி போடவே கூடாது. ஷுட் பக்கத்துல வேர்போட பேஸ் ஃபார்ம் தான் வரணும், ஒரிஜினல் ஃபார்ம் தான் வரணும். ஓகே, இப்போ ஷுட் அட்வைஸ்க்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு ஃப்ரெண்ட் வந்துட்டு ஐ எம் டயர்ட் அப்படின்னு சொல்றாங்க, நீங்க அட்வைஸ் பண்ணுங்க யூ ஷுட் டேக் ரெஸ்ட், நீ வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கணும். அப்ப அந்த இடத்துல ஷுட் யூஸ் பண்ணணும். ஐ ஹாவ் அ ஹெட் ஏக், யூ ஷுட் see a டாக்டர், நீ ஒரு டாக்டரை காமிக்க வேண்டும். இப்போ அட்வைஸ்க்கு பார்த்தோம். இதை ஷுட் குட் ஹேபிட்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள்ஸ் we should respect parents, நம்ம பெற்றோர்களை மதிக்க வேண்டும். we should help others, நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். we should be honest, நம்ம நேர்மையா இருக்க வேண்டும். இந்த மாதிரி குட் ஹேபிட்ஸ்க்கு யூஸ் பண்ணும் போதும் நம்ம வந்து ஷுட்டை பயன்படுத்துவோம். ஓகே, இப்போ நம்ம ஷுட் பார்த்தாச்சு. இப்போ ஷுட் நாட் ஆர் ஷுடன்ட் இது எங்க பயன்படுத்தணும்னு பார்ப்போம். இது ஷுட்டோட நெகட்டிவ் ஃபார்ம், அவ்வளவுதான். செய்யக்கூடாதத ஷுடன்ட் இல்ல ஷுட் நாட்னு சொல்லணும். எக்ஸாம்பிள்ஸ் யூ ஷுட் நாட் ஸ்மோக், நீ ஸ்மோக் பண்ணக்கூடாது. யூ ஷுட் நாட் வேஸ்ட் டைம், நீ உன் டைமை வேஸ்ட் பண்ண கூடாது. ஹீ ஷுடன்ட் டிரைவ் ஃபாஸ்ட், அவன் ஃபாஸ்டா டிரைவ் பண்ண கூடாது. நெகட்டிவ் ஃபார்முக்கெல்லாம் ஷுட் பக்கத்துல நாட் ஷுடன்ட் அப்படின்னு சொல்லிடணும். இப்போ ஆஸ்க்டும் ஷுட்டும் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பார்ப்போம். மை டீச்சர் ஆஸ்க்ட் மீ டு ஸ்டடி மோர், என் டீச்சர் என்னை அதிகமாக படிக்க சொன்னார். சோ ஐ ஷுட் ஸ்டடி எவ்ரிடே, அதனால நான் தினமும் படிக்க வேண்டும். நீங்க காமனா யூஸ் பண்ற சென்டென்ஸ்ல பாருங்க, இது ரெண்டுமே வருது. another example பார்ப்போம். the doctor asked me to drink more water, so I should drink at least 3 liters daily. டாக்டர் என்ன நிறைய தண்ணி குடிக்க சொன்னார், அதனால நான் கண்டிப்பா 3 லிட்டர் தண்ணி டெய்லி குடிக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு கான்வர்சேஷன் பார்ப்போம். கான்வர்சேஷன் 1ல வந்துட்டு I asked my teacher how to improve English. What did she say? She said I should practice every day. Okay, common mistakes பார்ப்போம். நிறைய பேர் இந்த டென்ஸ்ல மிஸ்டேக் பண்ணுவாங்க. He asked me yesterday அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆஸ்க் அப்படி பயன்படுத்தக்கூடாது. ஆஸ்க் வந்து ஒரு பிரசன்ட் ஃபார்ம்ல yesterday நீங்க போட்டீங்கனாலே கடந்த காலம் ஆயிருது. அப்போ he asked me yesterday. ஓகே, இப்போ நம்ம ஸ்பீக்கிங் பிராக்டிஸ் பண்ணலாமா? இப்போ நான் சொல்லுவேன், அந்த 5 சென்டென்சஸ் நீங்க ஏன் கூடவே சொல்லணும். ஓகேங்களா? இப்போ நான் என் ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்டேன், அதுக்கு I asked my friend for help. சொல்லுங்க, I asked my friend for help. அவள் என்னுடைய பெயரை கேட்டாள். She asked my name. சொல்லுங்க, she asked my name. ஏன் சொல்றோம்னா, நம்ம என்னதான் வீடியோஸ் பார்த்தாலும் நம்ம வாயில அது இங்கிலீஷ் யூஸ் பண்ணும் போதுதான் நமக்கு கான்பிடென்ட்டும் வரும், நமக்கு ஒரு ஈஸியாவும் இருக்கும். Third, he asked me to wait. அவன் என்ன வெயிட் பண்ண சொன்னான். சொல்லுங்க, he asked me to wait. Fourth, நீ டெய்லியும் படிக்கணும். You should study daily. சொல்லுங்க, you should study daily. இப்போ நம்ம ஒரு கான்வர்சேஷன் வடிவத்துல ஒரு ஸ்டோரி மாதிரி பார்ப்போம். அப்ப இனி உங்களுக்கு பெட்டரா எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும். லாஸ்ட் வீக் ஐ ஆஸ்க்ட் மை டீச்சர்
how to speak English fluently. லாஸ்ட் வாரம் நான் என் டீச்சர் கிட்ட எப்படி இங்கிலீஷ் ஃப்ளூயண்டா பேசுறணும்னு கேட்டேன். She asked me to practice every day. அவர் தினமும் பிராக்டிஸ் பண்ண சொன்னார். She also asked me to stop being afraid of mistakes. மிஸ்டேக்ஸ் பார்த்து பயந்து நிறுத்தாம கண்டினியூ பண்ண சொன்னார். Then she said, you should listen to English daily. பிறகு அவர் சொன்னார், தினமும் இங்கிலீஷை கேட்க வேண்டும், லிசன் பண்ண வேண்டும். You should speak without fear. பயம் இல்லாம பேச வேண்டும். You should learn new words. புதிய வார்த்தைகளை கத்துக்க வேண்டும். Now I follow her advice. நான் இப்போ அவங்க அட்வைஸ ஃபாலோ பண்றேன். I practice every day. நான் தினமும் பிராக்டிஸ் பண்றேன். My English is improving little by little. என்னோட இங்கிலீஷ் இப்போ லிட்டில் பை லிட்டில் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகுது. ஓகேங்களா? இப்படிதான் சென்டென்சஸ் இங்கிலீஷ் நீங்க இப்படி பார்க்க தான் உங்களுக்கு இங்கிலீஷ் வந்துட்டு இதுக்கு இப்படி இந்த தமிழுக்கு இப்படிதான் போடணும் அப்படின்னு உங்களுக்கு அப்பதான் புரியும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னைக்கு டே 2ல நீங்க பவர்ஃபுல்லான 2 வேர்ட்ஸ கத்துக்கிட்டீங்க. ஆஸ்க்டு, ஷுட். ஆஸ்க்டுனா கேட்டேன், கேட்டார், சொன்னார். ஷுட்னா செய்யணும், வேண்டும். இந்த 2 வேர்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாலும் டெய்லியும் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் உங்களால பேச முடியும். ஓகேங்களா? இனி டே 3ல இனி ஒரு யூஸ்ஃபுல் டாபிக்கோட நம்ம மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். Keep speaking, keep practicing.